வடக்குல இருந்து கிழக்க போகிறேன், கிழக்குல இருந்து தெற்க போகிறேன். வண்டி உப்பி ஏற கஷ்டப்படுதுங்க. இந்த லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். கிடு 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 கிடுன்னு ஆடுது. இந்த பக்கம் மரண கிணறு மாதிரி இங்கே பாருங்க, ஒரு தடுப்பு இல்லை. ஆட்டுதையா ஆட்டுது, முடியல. ஆனால் ஒரு தப்பு நடந்து போச்சு, சுற்றி போச்சதுனால பேங்காங் உலகத்தில் மிக பெரிய உயரமான இடத்துல ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ரோட்டில் எங்கே போகிறோம் பார்த்தீங்களா? பேங்காங் லேக் அப்படின்னு உலகத்தில் உயரமான இடத்துல இருக்கிற ஒரு அழகான லேக்கை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா லேலேருந்து பேங்காங் லேக் போயிட்டுருக்கு. போகும்போதே நமக்கு ஒரு இதெல்லாம் எங்கே போகும்போதே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு. அதை சமாளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்து போகிறேன். பார்த்திங்கன்னா சங்லா பாஸ் வருது பார்த்தீங்களா? 33 கிலோமீட்டரில் பாங்க சங்லா பாஸு. அப்புறம் 103 கிலோமீட்டர் பேங்காங் திசோன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம போக வேண்டியது பேங்காங் இதுக்கு தான். அங்கே டிக்கெட் போட்டு போகணுமா? அந்த தீதி அழைச்ச உடனே எனக்கு கொஞ்சம் அப்படியே ஜாலி ஆகிட்டு. ग्रुप बंद का ना सारा वही है। हाँ जरा ये नहीं है। हाँ टीएन तमिल वाला। हाँ हाँ விட்டுட்டால நம்ம ஆள் பின்னாடி சன்னி இருந்தவொன்னு விட்டுட்டா. ஓ நை பீப்புள் ஆயோ ஸ்டாப் நை. ஓகே ஓகே ஓகே, நம்ம ஆளுங்க எல்லாம் வந்தாச்சு. ஜம்முன்னு மலை ஏற போகிறோம். இந்த வாட்டி தாங்க நான் கிட்டத்தட்ட 7-8 நாள் லடாக்கை சுற்றி வரேன். தெற்குலேருந்து மேற்க போகிறேன், மேற்குலேருந்து வடக்க வரேன், வடக்குலேருந்து கிழக்க போகிறேன், கிழக்குலேருந்து தெற்க போகிறேன். இப்படி மாறி போகிறேன். பார்த்துக்கிடுங்க, எல்லா தெரனையும் பார்க்குறேன். வெயில், மழை, பனி, புயல், குளிர், வாட்டர் கிராசிங்கு, ஏரியா ரிவர் கிராசிங்கு, அப்பா வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம பை ரோட்டில் முழு லடாக்கு இந்த வாட்டி தான் அளந்து முடிச்சிருக்கோம். ஆமாம், சுற்றி அளந்து முடிச்சிருக்கோம். அதுவும் நம்ம கிட்டத்தட்ட 19 KRF கூட. அதுவும் இன்னொரு வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னொரு 3 மணி நேரத்தில் நம்ம பேங்காங் லேக் போயிடுவோம். அதாவது ஸ்டேக்கே போயிடுவோம்னு சொல்லுது. பேங்காங் லேக்னால் அதை விட கொஞ்சம் தள்ளின்னு நினைக்கேன். பட் ஸ்டே வந்து 3 மணி நேரம் காட்டுது. போயிடலாம். இதே மாதிரி தான் ரூட் இருக்குன்னு நம்ம மெக்கானிக்கு சன்னி ப்ரோ சொல்கிறாப்புல. பின்னாடி இருக்கான்லாம், நம்ம பின்னாடி தான் உட்காந்துருக்கான். இப்போ வண்டி உப்பி ஏற கஷ்டப்படுதுங்க. எனக்கு தெரிஞ்சு டஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஏர் ஃபில்டரில் பயங்கர டஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அப்படியே ஊன்னுது பாருங்கள். என்னத்தை போட்டு அதான் நாளைக்கு காலையில் ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி தந்துருப்பா. இப்படி இருந்துச்சுன்னா நான் உம்லிங்களா ஏற முடியாது. அதனால் ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி தந்துருப்பதுக்கு ஒழுங்கு மரியாதையா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பின்னாடி இருக்க சன்னிட்டேன். அவன் நமக்காக எல்லாம் செய்வான்ப்பா. மெக்கானிக் தானே. 8 நாளாக நம்ம கூட தான் இருக்க போகிறான். இப்போவே 3 நாள் ஆகிடுச்சு. நான் இன்னும் ஒரு 5 நாளைக்கு நம்ம கூட தான் இருக்க போகிறான். செம்ம ப்ளூ, செம்ம அப்படியே ஒரு கலர். அந்த கலர் தாங்க லடாக்னாலே கலர்ஸ். அந்த கலர்ஸ் எங்கேயும் கிடைக்காது. என்ன ஒரு வண்டி போகுது. நம்மளை ஃப்ரீயாக போக மாட்டாங்களா? ஐயா கொஞ்சம் பிடுங்கப்பா, நாங்கள் போகணும். ஏறுதா பாரு. சூப்பராக போட்டு வச்சுருக்காங்களப்பா. இதே மாதிரி அங்கே கருதுங்களாக்கு போகும்போதும் போட்டு வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பிட்டு பிஞ்சு போச்சு. ஷாய் ரொம்ப மோசமாக இருந்துச்சியா. நம்ம ஆளுங்க மேக்ஸிமம் போயிட்டாங்க. எனக்கு பின்னாடி ஒரு 3 பேர் மட்டும்தான் வராங்க. மற்றபடி எல்லாருமே மேலே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பாதி தூரம் போயிருப்பாங்க.
ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபோன் என்னெல்லாம் பேச வேண்டியிருந்துச்சு, எல்லாத்தையும் பேசிட்டு இங்கேயே ஒரு 3/4 மணி நேரமாக நின்றுவிட்டேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சங்லா பாஸ் வரப்போகுதுன்னு ஒரு 12 கிலோமீட்டரில். நம்மளை எங்கே போய் சொல்லுதுன்னு தெரில, வேறு ஒரு ரூட்டு இருக்குது. பட் அந்த ரூட்டில் இல்லாமல் நீ வளைஞ்சி போ அப்படின்னு சொல்லுது கூகுள். மிலிட்ரி ஏரியா வர வந்துடுச்சா? இதுவும் செக் போஸ்ட் சொல்ல நிற்கணுமா? ஓகே ஓகே, வேண்டாமா. பைக்கர்ஸ் நிற்க வச்சு காட்டணும்னு சொல்லி பார்த்தாங்கன்னா ஒன்றுமே இல்லைன்றாங்க. சிங்க்ரால் டெம்பிள், ஓ டெம்பிளுக்கு உண்டான இடமா? அப்பா சரியான ஹைட்டில் ஏறுதுங்க. இவ்வளோ நேரம் ஸ்மூத்தாக அப்படியே பல ரெட்டை டபுள் ரோடு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே சிங்கிள் ரோடாக மாறிடுச்சு. உங்களுக்கு இவ்வளோ நான் வீடியோவில் யாக்கு மாடை பக்கத்தில் கட்டலை பற்றிலா, நான் இன்னைக்கு பக்கத்தில் காட்டுறேன். இப்போ நம்ம இதா நம்மளை பார்த்தோன்னே இறங்கிறோம், அதான் ஒன்று. ஹாய், இதுதான் பார்த்தீங்கன்னா லடாக்கில் இருக்கிற யாக். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமல் இது. பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமல் இது. இது வந்து ஆக்சுவலாக இங்கே நம்ம யூஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் வெயிட்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுங்களுக்கு ஃபர் நிறைய இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க. வாவ், பார்த்தாச்சா? கிளம்பும் அப்படியே. வாரம் உட்பர் ஏறிக்கிட்டே இருக்கமையா. குளிர ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே ஃபுல்லாக குளிர் கிடுக்கிடுன்னு ஆடுது. இந்த பக்கம் மரண கிணறு மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு தடுப்பு இல்லை. விழுந்தா அவ்வளோதான், உருண்டு போக வேண்டியதுதான் சொர்க்க லோகத்துக்கு. என்றென்றும் புன்னகை, முடிவிலா புன்னகை, என்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே. என்றென்றும் புன்னகை, முடிவிலா புன்னகை. சங்க்லா பாஸ் வந்தாச்சு. ஓ 17,688 ஃபீட். ஃபோட்டோ வெல்கம்ஸ் யூ ஆன் மைட்டி சங்க்லா. altitude 17,688 feet above MSL sea level. Pressure maintained sanctity of the place. எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ கஷ்டம், எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து சாதிச்சிட்டோங்க. ஒவ்வொரு இடமா சாதிச்சிட்ருக்கோம். பாராளாச்சலா, தங்லாங்களா, உம்லிங்களா, சாரி கருதுங்களா, சங்க்லா, அடுத்து உம்லிங்களா கேரளாவில் பண்ண போகிறோம். வாங்க. பிரேக் நையே. பிரேக்கு உப்பரால பிரேக் இல்லாமல் அப்படியே உள்ளே விழுந்துருச்சுங்க ஆற்றுக்குள்ளே. இந்த பெரிய வண்டி நம்ம ஊர்லலாம் பிக் ட்ரக் எடுத்துகிட்டு போக முடியல, பெரிய பெரிய ஐட்டங்களெல்லாம் எவ்வளோ தான் நிற்க முடியும், தள்ளிட்டு போயிடுச்சு போல இருக்குது. அதை ரெக்கவர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சங்க்லா பஸ்லேருந்து கீழே இறங்கி வந்த உடனே ஒரு டீ கடையில் நம்ம ஆளுங்க இன்னொரு வண்டிக்கு வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. அங்கே பஞ்சர் மெக்கானிக் இருந்தாலும் பஞ்சர் ஓட்டிகிட்ருக்கான். ஆடுதுப்பா, சரியான குளிர், கையெல்லாம் வரைச்சி போச்சு. மறுபடியும் என்னடா இன்றைக்கி வித்தியாசமாக நடக்குதுன்றது பார்த்துட்ருக்கேன். ஐயோ தாங்க முடியலைங்க. காற்று சில்லு காற்று ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஆக்சுவலி இது சம்மர் தானே இவங்களுக்கு. நான் எப்படி ஆடுது பாரு காற்று. ஆட்டுது ஐயா, ஆட்டுது, முடியல. டீ இருக்காமா? சொல்லு, எனக்கு ஒன்று சொல்லு. இப்போ மெக்கானிக் நம்ம கையில் இருந்ததுனால டக்குன்னு கழட்டிட்டாப்புல. ஆனால் ஒரு தப்பு நடந்து போச்சு, நடக்கக்கூடாது. டூல்ஸை வந்து காரில் போயிடுச்சு. என்கிட்ட ஒரு டூல்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அது எப்படி தெரியாமல் காரில் போயிடுச்சு. இப்போ வந்து கண்ட மணிக்கு இந்த ஒரு பேக்கப் வண்டி ஒன்று வந்து நின்றுச்சு. அவங்ககிட்ட இருந்து ஒரு லிவர்லாம் வாங்கி வேலைக்கார பையெல்லாம் இருக்கான், கழட்டிட்டான். நல்ல வேலை அண்ணன் ஒரு டயர் எக்ஸ்ட்ரா டியூப் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருந்தாரு. காட்டுங்கண்ணே, டியூப் எங்க?
அது ஃப்ரண்ட் டியூப் வச்சுட்டு ரெண்டு டியூப் வாங்கிக்கிறதா? பரவாயில்ல. ஸோ டியூப் வச்சதுனால மாற்றிக்கிறோம். குளிர் தான் அதிகமாகிட்டே இருக்குங்க பாருங்க, கையெல்லாம் விரைச்சிக்கிட்டே இருக்கு. யாக்கா யாக்கு தானே. An eternity later. இதுக்கப்புறம் நைட்டு ரூமுக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சுங்க. போகிற வழியில் துர்புக்குங்கிற ஒரு பெரிய சிட்டி வந்துச்சு. அதில் கொஞ்சமாக பெட்ரோல் போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். பெட்ரோல் பங்கு இருந்துச்சு, ஆனால் பெட்ரோல் கிடைக்கல. அதுக்கப்புறம் துர்புக்கிலேருந்து பேங்காங் லேக்கு ஒரு 25 கிலோமீட்ரு அடிபொலியாக ரோடு போட்டு வச்சுருந்தாங்க. எதையுமே ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு மைண்டும் இல்லை. ரெண்டாவது ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு கோப்ரோ செல்ஃபோனில் ஸ்டோரேஜும் இல்லை. நேராக போயிட்டேன், சார்ஜும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சார்ஜுமே இல்லை. நேராக ஸ்டேக்கு போயிட்டேன். போகிற வழியில் நிலா வெளிச்சத்தில் பேங்காங் லேக் அவ்வளோ அருமையாக தெரிஞ்சுதுங்க. அதை பார்த்து ரசிக்கிட்டே நிறைய வாட்டர் கிராசிங்லாம் கிராஸ் பண்ணி போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பேங்காங் லேக் வந்தாச்சு. எங்கள் காட்டேஜ் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. நைட்டு நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் பேங்காங் லேக் அழகாக இருக்குங்க. யாராவது இப்படி பார்த்துருக்கீங்களா? எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குங்க. லெவல் பேங்காங்கில் உலகத்தில் மிக பெரிய உயரமான இடத்துல இருக்கிற அழகான லேக்கை நைட்டு 8 மணிக்கு பார்க்குறேன். வேறு லெவல். தேயில தான் போய்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம இப்போ இது இருக்கா, நம்ம தம்பி இருக்கா மெக்கானிக்கு, இருந்தாலும் தனியாக தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த தாண்டினதுக்கப்புறம் எங்களுக்கு கூகுள் மேப்பும் வேலை செய்யலைங்க. அது வரைக்கும் கூகுள் மேப் வழியாக கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன். கூகுள் மேப் இல்லாமல் ஒரு ரூட்டில் நாங்கள் தப்பாக இறங்கி இப்போ லேக்குள்ளே போய், அதாவது பேங்காங் லேக்கில் ஆஃப் ரோட்டில் கீழே இறங்கி அதில் இருட்டில் பெரிய கல்லில் ஏறி கீழே விழுந்து பெரிய அட்வென்ச்சரோடு நான் அந்த ரூட்டில் போயிட்டு இருந்தோம். நிறைய வளைவாக போயிட்டு இருந்துச்சு. 25 கிலோமீட்டர் எப்படி போனேங்கிறது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாறிடுச்சு. நைட்டு அங்கே போனால் கரண்ட்டு வேறு இல்லை. பேங்காங் லேக்கோட ஸ்டேயில் ரொம்ப மோசமான இரவாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அழகான இரவாக மாறும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு தூங்க போகிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.